எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ஒரு 90% ஒர்க்கு கம்ப்ளீட்டான ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம். வீட்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லென்த்து பார்த்திங்கன்னா 60, ஒரு 20க்கு 60, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK பார்க்க வந்துருக்குறோம். அது கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு சிங்கிள் BHKங்க, சிங்கிள் ரூமுக்கு. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோடு தாங்க, 30 ஃபீட் ரோடு. நல்ல ஒரு ப்ராடான ரோடு தாங்க. பாருங்க, ஒரு 30 ஃபீட் ரோடு. இதில் சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ் தற்சமயத்துக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து தனியாக சைடில் தின்ன மாதிரி போட்டு அது கீழே உர மாதிரி இறக்கியிருக்காங்க ட்ரைனேஜுக்கு. ஃப்யூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இதுக்கு வருங்க. அதே போல் ரோட்டில் இருந்து ஒரு 3 ஸ்டெப்ஸு ஹைட்டு கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ ரோடு ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போதும் ப்ராப்பர்ட்டி நல்லா ஹைட்டில் தாங்க இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளேருந்து பார்த்துடலாம். இன்னும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலைங்க, ஒரு 90% ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கம்ப்ளீஷனில் ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேங்க. இது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 சீட்டர் நீங்கள் சால்டாக இதில் கார் பார்க் பண்ணலாம். ஒரு 7 சீட்டருக்கு உண்டான கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2-3 சைட்லேயுமே. உங்களுக்கு பார்த்தோன்னாவே தெரியும். பாருங்கள், அண்டர் த ஸ்டேர்கேஸ் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கு போயின்னு இருக்குதுங்க. அதே போல் இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலில் போகிறதுக்கு. இன்னும் மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. இது மெயின் அருகாலோட டிசைனு. மெயின் அருகாலே உங்களுக்கு வந்து விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் பாருங்கள், ஒரு நல்ல லெங்க்த்தான ஹாலாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்டராக ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஎஸ்லேயே உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸில் மேலே கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டும் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஒரு லாஃப்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. ஒர்க்கு போயின்னு இருக்குது. இதே ஒரு சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் காமன் ரெஸ்ட் ரூம், இதில் ரெஸ்ட் ரூம் எதுவும் அட்டாச் இல்லை, காமன் ரெஸ்ட் ரூம் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூமில் மட்டும் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸும் நல்லா போட்டிருக்காங்க. அவங்கள கிச்சனுக்கு பேக் சைடில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஃபீட்டு 3.5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சம்பு போர்வெல்லாம் அதில் கவர் ஆகிடுதுங்க. மேலே கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க.
மாடி மேலே போய் பார்த்துடலாம். மேலே சின்னதாக ஒரு போர்ட்டிகோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சிட் அவுட் மாதிரி பாருங்க. மேலே இருக்கிற ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரூம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வித்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது இது ஆப்டாக இருக்குங்க. ஏன்னா 3 BHK தனியாகவே ஒரு மாடி மேலே ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு பின்னாடி மொட்டை மாடி ஒரு தனியாகவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மாடி மேலேருந்து ஹில்லோட வியூ பாருங்கள், மலையோட வியூ. ஒரு மாடி மேலேருந்து ஒரு சிட்டிங் பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த மலையோட வியூ பாருங்கள், ஒரு ஃபுல் வியூவில் இருக்குது. டாப் வியூ ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி மற்ற டீல்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மாடி மேலேயும். ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.